வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி நாடு திரும்பினார். மட்டக்களப்பில் மேஜர் தரை காணிகளை வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அபகரிக்கும் நிலை. சாணக்கியனிடம் பண்ணையாளர்கள் முறைப்பாடு. உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 24வது ஆண்டு எழுச்சி நாள். அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை உறுதியானது. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார். சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வெங் கியூ-சூக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் பெங்டுவில் உள்ள டெக்பெங் மின்சார கூட்டுத்தாபனத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். சீனாவுக்கான 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் விவசாய நிலையத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேதட், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டனர். பரம்பரையாக மேய்ச்சல் திரை காணியாக பயன்படுத்தி வந்த காணிகளை வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அபகரிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் தமது கால்நடைகளையும் மேய்ப்பதில் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்வதாக மட்டக்களப்பு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவியாமடுவில் உள்ள மேய்ச்சல் திரைகளை கொண்டுள்ள பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவியாமடுவில் மேய்ச்சல் திரை காணிகளில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிர்ச்செய்கை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் கள விஜயம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதில் பட்டிப்பளை பிரதேச செயலாளர் சுதாகர், உதவி பிரதேச செயலாளர், பிரதேச காணி உத்தியோகத்தர், திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர்கள், பண்ணையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கெவியாமடுவில் மேய்ச்சல்தரை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய பயிர்ச்செய்கைகளை பார்வையிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழுவினர் அங்கு பண்ணையாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் அத்துமீறிய பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவோருடனும் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இங்கு சட்டவிரோத பயிற்சியாளர்கள் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக கால்நடை மேய்ச்சல்தரை அளிக்கப்படுவதாகவும் அத்துமீறிய பயிற்சிகளில் பகுதிகள் கால்நடைகள் சென்றால் பண்ணையாளர்களை தாக்குவதாகவும் சிலரை பிடித்து பணம் கேட்பதாகவும் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு வன பாதுகாப்பு திணைக்களத்தினர் மற்றும் மங்களகம போலீசார் தங்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கு தாக்கல்களை செய்வதாகவும் லஞ்சமாக பணம் மற்றும் மதுசாரம் கேட்பதாகவும் பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கால்நடை பண்ணையாளர்களின் கால்நடைகளை சுருக்கு வைத்து பிடிப்பதாகவும் சில சமயங்களில் கால்நடைகளை கொல்வதாகவும் பண்ணையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் சுமார் 1,50,000 மேற்பட்ட தங்களது காணிகளை கொண்டு செல்வதாகவும் தாங்கள் பரம்பரையாக இப்பகுதியிலேயே கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு வருவதாகவும் கடந்த சில வருடங்களாக இவ்வாறானவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் அதிகரித்து இருப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 24வது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வுகள் நேற்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. பொங்கு தமிழ் பிரகடன நினைவு தூவி முன்பாக இடம்பெற்ற பொங்கு தமிழ் பிரகடன உரையினை தொடர்ந்து பொங்கு தமிழ் தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 17/1/2001 அன்று தமிழ் மக்கள் அபிலாசைகளான சுயநிர்ணய உரிமையம், நரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்கு தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த சூரிய பொங்கலும் உழவர் கௌரவிப்பு நிகழ்வும் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணேஸ்வரன் தலைமையில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதன்போது சூரிய பொங்கலும் பொங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு தெரிவு செய்யப்பட்ட உழவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபரினால் கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வில் மேலதிக மாவட்ட செயலாளர் பத்மநாதன், மாவட்ட செயலக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
எங்கள் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டு மருவிக்கொண்டும் செல்லும் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் தேவையானதே. இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பொங்கல் விழா மாதகள் நுணசை முருகமூர்த்தி கோவிலில் நேற்று இடம்பெற்றது. விருந்தினர்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பாரம்பரிய முறைப்படி அழைத்து செல்லப்பட்டு சடங்குசார முறைப்படி புதிதெடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு அதனை எடுத்து வந்து நெல்லை உரலிலிட்டு அதனை அரிசியாக்கி பொங்கல் பொங்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. சிறப்பாக 51 பானைகளில் பொங்கல் பொங்கப்பட்டன. அதன் பின்னர் மேடை நிகழ்வுகள் நடைபெற்றன. மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட இசைக்கருவிகள் கலை மன்றங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் உரையாற்றியிருந்தார். 1996 ஆண்டு சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளராக பணியாற்றியமையும் அதன்போது இந்த காலப்பகுதியில் பகுதிக்கு வர முடியாத நிலைமை இருந்தமையும் அவர் சுட்டிக்காட்டினார். 28 ஆண்டுகளின் பின்னர் இங்கு வந்து பாரம்பரிய முறையில் இடம்பெறும் பொங்கல் நிகழ்வில் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளை பொங்கல் நிகழ்வுகளுக்காக வயலும் கோயிலும் சூழ்ந்த அமைதியான இடத்தை தெரிவு செய்து நிகழ்வை ஒழுங்கமைத்த அனைவருக்கும் ஆளுநர் பாராட்டினார். விவசாயிகளுக்கு இன்று காலநிலை மாற்றம் சவாலாகி வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர் விவசாயிகளின் முயற்சி ஒருபோதும் வீணாகாது என்றும் அவர்களுக்கு அதற்குரிய பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் எனவும் தெரிவித்தார். விவசாயத்தை அதிக வருமானம் தரக்கூடிய துறையாக மாற்ற வேண்டும் என குறிப்பிட்ட ஆளுநர் இன்றைய இளைஞர்கள் விவசாயத்தின் மீதான நாட்டம் குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். அரசாங்க வேலையை வேண்டுமென இளையோர் கோரி நிற்பதாக குறிப்பிட்ட அவர் ஓய்வூதியம் மற்றும் பணிச்சுமை குறைவான வேலை அதை அவர்கள் தெரிவு செய்கிறார்களோ தெரியவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். காட்டு யானையொன்று பிரதான வீதியோரத்தில் உயிரிழந்தமை தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் விக்டமேத்தம் பிரதேச வீதி ஓரத்தில் காட்டு யானை ஒன்று நேற்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. குறித்த காட்டு யானை உட்பட சில யானைகள் அப்பகுதிகளில் நடமாடி திரிந்ததை அவதானித்ததாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டனர். இந்த விடயம் தொடர்பில் காரணத்தை அறிவதற்காக பிரதேச பரிசோதனைகள் நடைபெறு வருவதுடன் மின்சாரம் தாக்கிய உயிர் இழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது. மேலும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் பொத்துவில் போலீசார் இணைந்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக இப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான யானைகள் வருகை தந்த வண்ணம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. டிக்டாக் எனப்படும் கைபேசி செயலி உலகளவில் பிரசித்தி பெற்றது. இசை, நடனம், நடிப்பு உள்ளிட்ட திறமைகளை வெளிக்காட்டும் களமாக இது இருப்பதால் வயது வித்தியாசமின்றி பல்வேறு தரப்பினரும் இதனை பயன்படுத்தி வருகின்றனர். சீனாவை சேர்ந்த பைடான்ஸ் என்ற நிறுவனம் இந்த செயலியை நிர்வகித்து வருகின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த செயலி இந்திய அரசும் தடை விதித்திருந்தது. அமெரிக்காவில் 17 கோடிக்கும் அதிகமானோர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த செயலிக்கு ஜோ பைடன் அரசு சமீபத்தில் தடை விதித்திருந்தது. இந்த தடை இந்த வார இறுதியில் அமலுக்கு வருகின்றது. இதை எதிர்த்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் டிக்டாக் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் இது குறித்து கொண்டுவரப்பட்ட சட்டமானது பேச்சுரிமைக்கான அரசின் கட்டுப்பாடுகள் தொடர்பான அரசியலமைப்பை மீறவில்லை என கூறியுள்ளது. இதனால் இந்தியாவை தொடர்ந்து அமெரிக்காவிலும் இந்த செயலிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.